ஸோ ஹே guys, வெல்கம் டு த சேனல். ஐ ஹோப் எவ்ரி ஒன் இஸ் குட். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, நம்மளுடைய எம்டியில் இதோ தெரியுது பார்த்தீங்களா, ஒரு சென்சார். இதுதான் ஆக்சிஜன் சென்சார். சாரி, அது இன்னும் கவர் ஆகலை. இதுதான் ஆக்சிஜன் சென்சார். இதை தான் இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது எனக்கு ரொம்ப மைலேஜ் ட்ராப் ஆன மாதிரியே இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். ஸோ இன்றைக்கி வந்து இதை தான் கலட்டி க்ளீன் பண்ணிட்டு தென் அகைன் இன்னொரு ஒர்க் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம், தெரியுது இல்லையா, அதுதான் த்ராட்டில் பாடி. சீரியஸ்லி நான் இவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு அதில் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களுக்கு தெரியுதானு தெரியல, எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். தெரியுது, லுக் அட் தட். ஸோ இதையும் இன்றைக்கி ரெண்டையும் கலட்டி க்ளீன் பண்ணி ரெடி பண்ணுறது தான் வேலை இன்றைக்கி ஃபுல்லாக. ஸோ இது எவ்வளோ நேரம் எடுக்க போகுதுன்னு தெரியல எனக்கும். ஏன்னா இதுக்கு இந்த சைடு பேனலை பிரிக்கணும். அண்ட் தென் இந்த டேங்க் கவுல் செட்டு, டேங்க்கு மொத்தத்தையுமே பிரித்து சீட்டையும் கலட்டி ஏர் பாக்ஸையும் வெளியில் எடுக்கணும். லிட்டரலி அது எந்த அளவுக்கு செய்ய போகிறேன்னு எனக்கும் தெரியல. எப்போவுமே டூ இட் யுவர் செல்ஃபுங்கிற கண்டிஷனுக்கே போனதுனால வெளியில் சர்வீஸ் விட்றதுக்கே தோண மாட்டேங்கி. ஸோ இதுக்கு மேக்ஸிமம் நான் WD-40 தான் யூஸ் பண்ண போகிறேன் க்ளீனிங்க்கு. அது காலையாச்சுன்ட்டு காலையில் போய் இன்னொன்று வேறு வாங்கிட்டு வந்தேன். ஸோ எல்லாத்தையும் வீடியோவில் போடுறேன் மாண்டேஜாக. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். நல்லா இல்லை அப்படின்னா ஜஸ்ட் மென்ஷன் இன் த கமெண்ட். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஸோ தெரியுதா? யப். ஸோ இதுதாங்க என் வண்டியோட த்ராட்டில் பாடி.
பாருங்கள் எந்த அளவுக்கு கார்பன் ஃபார்ம் ஆகிருக்குன்னு தெரியும். தெரியலன்னு நினைக்கிறேன், சரியாக காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இன்சைடு, அதாவது இந்த பொசிஷனில் தான் இருக்கும். இதை ஏர் ஃப்ளோ இழுக்கிறதுக்கு இது இன்சைடு ஆஃப் த த்ராட்டில் பாடி. பாருங்கள் இந்த அளவுக்கு கண்டாமினேஷன் தான் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கேன். அண்ட் தென் லுக் அட் தட், எப்படி இருக்கு. இதை உட்காந்து கலட்டி பிரித்தாச்சு, இன்னும் க்ளீன் பண்ணிட்டு மாட்ட வேண்டியது தான். ஸோ தென் இன்ஜெக்டர், எனக்கு தெரியல எது இன்ஜெக்டர்னேமோ. அதெல்லாம் ஃபியூயல் பம்ப், ஓகே. அண்ட் தென் வேர்ஸ் த இன்ஜெக்டர்னு பார்த்தோம்னா, இன்ஜெக்டர் இதுதான் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, சரியாக தெரியல. அதுதான் இன்ஜெக்டராக இருக்கும். This is the condition after cleaning the throttle body. வாவ் சூப்பர், பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ஜின் செக் லைட்லையும் எந்த எரரையும் காட்டல. ஸோ ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சது, ஒர்க்கு ப்ராப்பராக எல்லாமே ஃபிட் பண்ணி முடிச்சிட்டேன். என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னா, இதில் இந்த ஃபிட் பண்ண, அதாவது அதில் இந்த த்ராட்டில் பாடியில் ஃபிட் பண்ண போல்ட்டு மட்டும் சரியாக ஃபிட் பண்ணாங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்குது. பட் ஆனால் நம்பிக்கை இருக்குது, பர்ஃபெக்டாக டைட் பண்ணதுக்கப்புறம் தான் எல்லாமே சூஸ் பண்ணுவேன். அதனால் உண்மையிலேயே ஓகே. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, டெஸ்ட் பண்ண பிறகு தான் தெரியும் எப்படி இருக்குது என்ன அப்படின்ட்டு. ஓகே ஃபைன், பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. So see you in the next video. Until then, it's Karthik. Bye guys.